மார்க் ஆண்டனி பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் மாதிரி இது ஒரே சத்தம் ஃபேமிலி அது மசாலா படம் ஃபேமிலிக்கு செட் ஆகணும்னாலும் தெரியாது. செம்மையா இருக்கு படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் விசில் சவுண்டு தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சீன் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. எல்லா சீனுமே சூப்பர். தலை இதுல மாஸ் பண்ணிருக்காருப்பா, வேற லெவல். அதை விட எங்க தலைவி மேம் அவங்க அதை விட பண்ணிருக்காங்க, என்ஜாய் பண்ணலாம். சிம்ரன் அதை விட செம்மையா பண்ணிருக்காங்க. மேட்ச் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. ஃபிலிம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். செம்மையா இருந்தது. நாங்க டான்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம், பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லா அஜித் படத்தையும் இது சொல்லவே முடியாது, சூப்பரா இருந்துச்சு. வேற லெவலா இருக்கு, செம்ம மாசா இருக்கு, வேற லெவலா இருக்கு. பெஸ்ட் கம்பேக். கண்டிப்பா வந்து பாருங்க, ரிவ்யூஸ்லாம் பார்க்காதீங்க. அப்படியே மாஸ் மொமெண்ட் எவ்ரி 5 minutes சூப்பரா இருக்கு. தலை தான் குட் பேக் அக்லி வேற லெவலு. இனிமே இந்த மாதிரி படம் அமையாது, அமைக்கவும் முடியாது. சிறப்பு சார். இது வரைக்கும் நம்ம எப்படி ஏகேவை பார்க்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம் படம் ஃபுல் நல்லா. இது வரைக்கும் இல்லாத ஒரு கெட்டப்பு, சூப்பரா இருந்துச்சு. எல்லா சீனும் பிடிச்சது. எல்லாமே பிடிச்சது. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கு ஜாலியா இருந்துச்சு மூவி. ரொம்ப நாள் கழிச்சு தலைவடி பார்க்க சூப்பரா இருக்கு. நானும் அத்தெல்லாம் செம்மையா இருந்தது. நாங்க டான்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம், பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லா அஜித் படத்தையும் இது சொல்லவே முடியாது, சூப்பரா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். அஜித் படம் பார்க்குறவங்களுக்கு விஜய் பிடிக்க அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும். செம்மையா இருந்து ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலில வந்து பார்க்க மாட்டாங்க இந்த படம் அப்படி. தாராளமா பார்க்கலாம். நாங்களும் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். தாராளமா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். ஒரு மாதிரி பசங்க என்ஜாய் பண்ற மாதிரி. எல்லாருமே என்ஜாய் பண்ண, பசங்க மட்டும் இல்ல, நாங்களே என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார் படம். எந்த குறையும் இல்லை, 100% நல்லா இருக்குது. எந்த குறையுமே சொல்ல முடியாது. குறைன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஜாலியாக வராங்கன்னா போய் பார்க்குறது. இந்த படத்துக்கு நிம்மதியாக உட்காந்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா பார்த்துட்டு போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நண்பா ஐ எம் வெயிட்டிங். அஜித் விஜய் டாலாகே ஒரு பேசுறது நல்லா. நண்பா ஐ எம் வெயிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. வேற லெவல். நாங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம்ப்பா, நல்லாவே இருக்கு. கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவாங்க. தலை இதுல மாஸ் பண்ணிருக்காருப்பா, வேற லெவல். அதை விட எங்க தலைவி மேம் அவங்க அதை விட பண்ணிருக்காங்க, என்ஜாய் பண்ணலாம். சிம்ரன் அதை விட செம்மையா பண்ணிருக்காங்க. மேட்ச் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. ஃபிலிம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் அஜித்துக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மாதிரி இருக்கும். தேங்க்யூ. சூப்பரா இருக்குது படம், நல்லா இருக்கு. அஜித் நடிச்சது ரொம்ப பிடிச்சிருக்குது எங்களுக்கு. அதை விட சிம்பன் பரவாயில்ல, ஒரு சீன் நடிச்சல வந்தாலும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கா. அஜித் தான் நல்லா ஓடும். சூப்பரா இருக்கு படம். எத்தனை வாட்டி கூட பார்க்கலாம். எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாமா? சொல்லு மணி சொல்லு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. 8 மணிக்கு வேணா பார்க்கலாம். என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா படம்? நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் கன்வின்ஸ்டா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? யூசுவலா அஜித் படம் கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கும், பட் வேற லெவல். நல்லா இருந்துச்சு, ஒர்த்தா இருந்துச்சு. போரிங்க்கு சுத்தமா இல்ல, டைம் போனதே தெரியல. படம் சூப்பராக இருந்துச்சு சார். செம்மையாக இருந்துச்சு படம். வந்துட்டு தலைனா தலை தான், தளபதியே சொல்லிட்டாரு. தலை தான், தலை படம் செம்மையாக இருந்துச்சு. எப்படி சொல்லணும் படம்? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக நல்லா இருந்துச்சா? கத்துனீங்களா படத்துல? என்ஜாய் பண்ணீங்களா? இந்த ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். ஃபேமிலியாக தான் சார். எல்லாமே ஃபேமிலியாக தான் வந்தோம். நான், என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய பொண்ணு எல்லாமே பார்த்தேன். சூப்பராக இருக்கு படம். என்ஜாய் பண்ண முடியுதா? செம்மையாக இருக்கு. கடைசி வரைக்கும் போர் எடுக்க நல்லா போச்சு. இல்லை, சில பேர் சொல்கிறாங்க ஃபேன்ஸுக்கான படம் இது, ஃபேமிலிலாம் வந்து பார்க்க முடியாது. கிடையாது. நல்லாவே இருந்தது. ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக தான் நாங்கள் பார்த்தோம். ஆமாம், நல்லா பிடிச்சிருந்து. சூப்பராக இருந்தது. என்டர்டைன்மெண்ட் மூவி தான், நல்லா என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். யங்ஸ்டருக்கு மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க, அப்படிலாம் இல்லையா? எல்லாருமே பார்க்கலாம், ஒரு டைம் ஆகலாம். ஒரு டைம் ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியும். பார்க்கலாம். நல்லா காமெடியாகவும் இருக்குல்ல, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? படம் அஜித்தோட நடிப்பு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எந்த விஷயம் என்ஜாய் பண்ணீங்க படத்தை? படமே எல்லாம் என்ஜாய் தான் பண்ணோம். ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் லாஸ்ட்டாக என்ஜாய் தான், சோகமே கிடையாது. நல்லா என்ஜாய் தான் பண்ணோம். பழைய பாட்டெலாம் கொஞ்சம் அது நல்லா இருக்குல்ல, ஏற்றுக்கலாம். பழைய பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஏற்றுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. தொட்டு தேஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். அதுக்கப்புறம் அந்த இந்த எக்ஸ்போர்ட் சாங் அது லாஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட லாஸ்ட் வேதாளத்தில் வந்துச்சு தலையோட சாங்கு, அதான் பக்கா நல்லா இருந்துச்சு. ஓவரால் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும், பக்காவாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபேன் பை சம்பவம் சூப்பராக பண்ணியிருக்காப்புல படம். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, போரே அடிக்கல, சூப்பராக போகுது படம். கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆமாம், நான் ஏகே ஃபேன். தம்பி வந்து இப்போ குட்டி ஏகே ஃபேன். குட்டி ஆதி. தம்பி படம் எப்படி இருந்துச்சு சொல்லு. ஏகே அம்மா எப்படி நடிச்சிருந்தாரு? சூப்பராக பண்ணியிருந்தாரா? எப்படி பண்ணாரு ஏகே அம்மா? நல்லா
ஓகே சூப்பர் படம். அது ஃபேமிலியாக பார்க்கல, ஆடியன்ஸில் என்ஜாய் முக்கியம். இதில் ஒன்றும் கான்செப்ட் இல்லை. ஆதிஸ் ரவிசங்கர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கான்செப்ட் அப்படியே என்ஜாய். படம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா அஜித் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா படத்தோட இதில் நல்லா மிரட்டியிருக்காங்க. ஆனால் நல்லா ஒரு காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருப்பாங்க. வெரி வெரி நைஸ், சூப்பர். எப்படிக்கா இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சுப்பா, சூப்பர். ஃபேமிலியா வந்து பாக்குறீங்களா? ஃபேமிலியா பார்க்க முடியுதா? பார்க்கலாம். இல்ல பசங்களுக்கு தான் பிடிக்கும். இல்லை எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட. உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு படத்துல? அஜித்துடைய நடிப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கடைசி வரைக்கும் நீங்க பாத்துட்டு வரீங்க எல்லாமே. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு இவ்வளோ. சரிப்பா. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர். எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. எதுவுமே பிடிச்சிருக்கு சொல்லவே முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பாத்தீங்களா? ஆமா, இதெல்லாம் ஃபேமிலி. என் தம்பி வைஃப் நாங்க. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ன பிடிச்சிருச்சு படத்துல? நல்லா இருந்துச்சா? நீ சொல்லுமா? நல்லா இருந்ததா? ஃபேமிலியா வந்து பாத்தீங்களா? ஃபேமிலியாக வந்து பார்த்தோம். நல்லா தான் சார். நல்லா இருக்கு. இல்ல எதுவும் இல்லை. நல்லா இருக்கு. எப்படி படம் சூப்பராக இருக்கு, மாஸாக இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருச்சா படம்? சூப்பரா இருந்துச்சா? மாஸாக இருக்கு. இல்ல சில பேர் சொல்றாங்க ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. குழந்தைங்களும் பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. படம் பரவாயில்ல, பார்க்கலாம். ஜி செம்ம மூவி ஜி. ஏகேக்கு வந்து செம்ம கம்பேக். மங்காத்தாக்கு நெக்ஸ்ட் இது செம்ம கம்பேக். எல்லாமே பார்க்கலாம். சூப்பர் மூவி. செம்ம இது செம்ம என்ஜாய் பண்ணிருக்கேன். பயங்கரமான தலைமை. செம்ம மாசா இருக்கு. வேற லெவலா இருக்கு. பெஸ்ட் கம்பேக். கண்டிப்பா வந்து பாருங்க. ரிவ்யூஸ்லாம் பார்க்காதீங்க. அப்படியே மாஸ் மொமெண்ட் எவ்ரி 5 minutes. சூப்பரா இருக்கு. அதை விட இருக்கு பெஸ்ட். ஒவ்வொரு சீனும் மாசா இருக்கு. இவங்க கடைசி பேர் போட்டது கூட பார்த்துட்டு இருந்தாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா. ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் பிடிக்கும், ஃபேமிலிக்கு பிடிக்கும். ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ஒரு சீன் கூட வல்கராவோ ஒரு இதாவோ இல்ல. கண்டிப்பா ஃபேமிலிக்கும் பிடிக்கும். நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஏகே ஃபேன்ஸ்க்கு பயங்கரமா இருக்கும். செம்மையா நடிச்சிருக்காரு. விஜய் ஃபேனா இருந்து அஜித் படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. டைலாக் பேசுனது எல்லா டைலாக்குமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. தலை தான் குட் பேக் அக்லி வேற லெவலு. இனிமேல் இந்த மாதிரி படம் அமையாது, அமைக்கவும் முடியாது. சிறப்பு. கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமும் இல்லை. அருமையாக இருக்கு. இல்ல ஃபேன்ஸ்க்கான படம், ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகும். இல்லை எல்லாம் அனைத்து தரப்பிலும் பார்க்கலாம். படம் ஃபேமிலியும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாம், அனைத்தும் பார்க்கலாம். நீங்க தனியா வந்தீங்களா ஃபேமிலியா வந்தீங்களா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். சிறப்பு. ஃபேமிலியோட வருவீங்களா? கண்டிப்பாக வருவோம். நெக்ஸ்ட் ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட வந்தா. கண்டிப்பாக. அஜித்துக்கு ஒரு பெரிய நல்ல படம். எல்லாருமே அது பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. இப்போ நிறைய வந்து சத்தம் அதிகமா இருக்கு. அப்பெல்லாம் இல்லை, படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. படத்துக்கு ஏற்ற தான் அது. படத்துக்கு என்னவோ அதுதான் இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர். சொல்லு, குழந்தைகிட்டே கேளுங்க. நான் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணீங்களா? போர் எதுனா அடிச்சுதா படம்? இல்ல ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. மியூசிக் நிறைய இருக்குது. பிடிக்காது குழந்தைகளுக்குலாம் அப்படின்றாங்க. அப்படியா? இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க எப்படி மேம்? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ரொம்ப நிறைய ரீமிக்ஸ் சாங்ஸ்லாம் வருது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பிடிக்கும். அதனால என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆமா சார், இது வரைக்கும் நம்ம எப்படி ஏகேவை பார்க்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம். படம் ஃபுல் நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் கதையும் இருக்குது. எல்லாமே ஒரு கதை வச்சுட்டு அதில் இவரை மாசாக காமிச்சிருக்காங்க. ஸோ அது ஃபேமிலி ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ட்ரீட் இது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இல்லை ஏகே தான், வேறு யாரு? அவ்வளோதான் சார். அவரை எப்படிலாம் பார்த்து நம்ம ரசிக்கிறோமோ அவ்வளோ ரசிக்கலாம். அது நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக சார். அவருக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸு. அவரை வச்சு தான் கதை. அவர் வந்து வேற மாதிரி ரசிக்கலாம் எல்லாரும் அவரை. ஏகேவோட ஃபேன் சூப்பரா இருக்கு. அப்படியே என்ன சீன் பிடிச்சிருந்தது? ஃபைட்டுக்கு மட்டும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இப்போ உங்களுக்குலாம் பிடிக்குதா இந்த படம்? பார்க்கலாம். கண்டிப்பாக அதான் ஃபேமிலியோட தான் வந்து படம் சூப்பரா இருக்குது. அஜித் செம்ம என்ஜாய் பண்ண. காமெடினா நல்லா இருக்கு. இவரே வந்து என்ஜாய் பண்ணாரு. அவர் விஜய் ஃபேன். அஜித்துக்காக செம்மையா இது பண்ணிட்டு படம் அதே மாதிரி இன்னொரு வாட்டி செம்மையா அந்த பாட்டு கூட செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அஜித் அந்த ஒரு சண்டை பார்த்தான அந்த சண்டை பிடிச்சிச்சு. லாஸ்ட் சண்டை பார்த்தா பிடிச்சிச்சு. நல்லா இருந்தது. பிடிச்சிருச்சா உங்களுக்கு? பிடிச்சிருச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படம் வந்து டான்ஸ்லாம் பண்ண முடியல. குழந்தைங்களோட வந்திருக்கீங்களா? சத்தம் அதிகமா இருக்கா? டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இல்ல. என்ன பிடிச்சிருச்சு படத்துல? எல்லா சீனுமே நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சது. ஏன்னா போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. போர்லாம் அடிக்கலையா? சுத்தமா அடிக்கலையா? என்ன பிடிச்சிருச்சு உங்களுக்கு படத்துல? எல்லா சீனுமே நல்லா இருந்தது. அஜித்தோட ஆக்ஷன் மூவிங்கிறதுனால நல்லா. டிக்கெட் கிடைக்கல. சரி இன்னைக்கு பார்க்கலான்னு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா? பிடிக்கும்.
நான் காலேஜ்லேருந்தே அஜித் ரொம்ப ஃபேன். விஜய் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அஜித்தும் பிடிக்கும். இந்த படத்துல நிறைய இது அவங்க ஃபேனுக்காக தான்றாங்க. தெரியல, பார்த்தா தான் தெரியும். எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அதனால தான் சரி, ரோஹிணி இல்லைன்னா அவன் ஃபேன் தேட்டர் இல்லையா, அதனால அவரோட ஃபேன் தேட்டருக்காக புக் பண்ணியிருக்கோம். என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க? ஆமாம், டெஃபினட்டாக. என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவரது முன்னாடி அந்த மங்காத்தா அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், பிடிக்கும். அமர்கலம், மங்காத்தா அதெல்லாம் நல்லா இருக்கும். பில்லா அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்.